அன்பு நண்பர்களே, வருகின்ற புத்தாண்டு 2025 உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கின்றது? இந்த வருகின்ற இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான ஆண்டும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கிரகங்களின் பெயர்ச்சிக்கும் பலன்களை பார்ப்பது வழக்கம். அதாவது குறிப்பா ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேதுக்கள் இவர்களினுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்கள் அவங்க ஒரு ராசியில இருக்கிறதுனால. ஆனா இந்த 4 கிரகங்களும் இந்த ஆண்டு பெயர்வு பெறுகின்றன. மார்ச் மாதத்திலே சனி பெயர்ச்சி, மே மாதத்திலே குரு மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்றது. ஆக இந்த ஆண்டு அநேக மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10% இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? இதை வைத்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தரம் உயர்த்துவதோ அல்லது தாழ்த்துவதோ கூடாது. இது ஒரு ஜென்ரலான ஒரு கைடன்ஸுக்கு தான். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க. அதன்படி ஒரு தசாபுக்தி அப்படின்னு சொல்லி நடக்கும். அந்த தசாபுக்தியின் பலன்களை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும். இந்த ஜாதக பலன்களை இந்த வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் தள்ளிவிட்டு போயிடாமல் இது ஒரு பொது பலன். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய செயலிலும் ஈடுபடுவது நல்லது. சரிங்களா? ஆக 2025 இந்த வருடம் இந்த ராஜ கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்கும், எங்கெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு ஆகச்சிறந்த ஆண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஆகச்சிறந்த ஆண்டுன்னு சொல்ல முடியாதுங்க. நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சியும் அதனை அடுத்ததாக சனியினுடைய பெயர்ச்சியும் சொல்கிற அளவுக்கு சிறப்பு மிகுந்ததாக இல்லை இந்த புத்தாண்டை பொறுத்த மட்டிலும். குருவின் பெயர்ச்சியில் மட்டும் 11ஆம் இடத்திற்கு குரு ஓரளவு அந்த வீரியத்தை கட்டுப்படுத்துவார் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சிம்மராசி நேயர்கள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு சில இடங்களில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? முதல்ல உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே. ஆனால் ஒரு நல்ல வேலையாக இருக்கும், சூப்பரான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அழகாக நகர்றது நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஏதாவது ப்ரமோஷன்ஸ்லாம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் சொல்ல முடியாது. ப்ரமோஷன் கிடைக்காது, அல்லது கிடைச்சா அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் பாயிண்ட். இந்த ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க இல்லைங்களா? ஒரு பதவி உயர்வு இல்லை ஒரு அந்தஸ்து இல்லை நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடச்சிரும். அதுக்கு பிறகு அப்படியே ஒர்க் ப்ரெஷரை தூக்கி மேலே வச்சு ஒரு அழுத்திடுவாங்க. ஏன்டா இந்த ப்ரமோஷன் கிடச்சிதுன்னு ஆயிரும். அந்த மாதிரி கிடைத்த பாக்கியத்தை அனுபவிப்பதில் மிக சிரமங்களை ஏற்படுத்துகின்ற காலம் இந்த 2025. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது, அல்லது மனநிறைவோடு இருக்காது. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அதனை அடுத்ததாக தொழில் பொருளாதார ரீதியாக வருகின்ற மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ஓரளவு அந்த பிரச்சனைகள் குறையும். அந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த குருவின் தயவால் 11ல் வரப்போகின்ற குருவின் தயவால் அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். சரிங்களா? கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் கவலைப்பட வேண்டாம், அது இயல்பாக கிடச்சிரும். என்ன அட்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு அல்லது கொஞ்சம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒரு முறை கல்யாணம் கிட்ட போயிட்டு தவறி போயிடுச்சே, இல்லை 4 பொண்ணு பார்த்து அமையலையே அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். உறுதியாக அமையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பில் மிக கடுமையான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கோட்சார் ரீதியாக உண்டு. 7ஆம் இடத்தில் அமருகின்ற ராகுவாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் அமருகின்ற சனியாக இருந்தாலும் சரி, சகலத்திலும் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துவார்கள். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடணும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து போங்க. விட்டு கொடுத்து போகலைன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனை, அதுதான் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, வேலை இருக்கும், வருமானம் இருக்கும், தொழில் இருக்கும், அதுலேயும் வருமானம் இருக்கும். அந்த லிமிட்டடாக அந்த லெவலுக்குள்ளே மூவ் பண்ணிட்டு போயிடணும். பெருசாக வளர்ந்துடலாம், பெரிய அளவில் தொழிலை கொண்டு போயிடலான்னு பெரிய முதலீடுகளை உள்ளே போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதில் பார்த்துருக்கணும். பெரிய தொழில் வளர்ச்சி, பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை. குடும்பத்தை ஓட்டுவதற்கான, அப்படியே ஓரளவுக்கு நகர்த்துவதற்கான பலத்தை தான் 11ல் இருக்கிற குருவால் தர முடியும் மே மாதத்துக்கு பிறகுலேருந்து. ஆனால் சனியை தாண்டி அவர் பெருசாக தந்துடுவார் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. பார்த்து இருந்துங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் ரொம்ப அதாவது சுற்றி முற்றி 3 விஷயம் தாங்க. உடல்நிலை, பொருளாதாரம், உறவு நிலை. இந்த 3லையும் பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மை. முன்பின் தெரியாத விஷயங்களில் யாரை நம்பியும் அகலக்கால் வைக்க வேண்டாம், வைத்துவிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம்.
என்னடா நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ல் குரு வந்து அப்படி தப்பிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அட்டம சனி இஸ் பவர்ஃபுல். அது குரு வந்து 11ல் வர்றது அதோடைய வீரியத்தை ஓரளவுக்கு குறைக்கும், அவ்வளவுதான். ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் வலுத்துருச்சுன்னா 11ல் இருக்கிற குரு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார், பயப்பட வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த அட்டம சனிங்கிறது ஒரு 20-25% வேலை செஞ்சே தீரும், கோச்சாரம் ஆனாலும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது. இடையே வந்து பெரிய அகலக்கால் வச்சுக்காதீங்க, பொருளாதாரத்தில் அகலக்கால் வச்சுக்காமல் இருங்க. சரிங்களா? மற்றபடி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஃபண்டு கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நிதானமாக இருப்பதும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் பைரவ பெருமானை வழிபாடு செய்வதும் நல்ல பரிகாரமாக அமையும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.